ஏமா மதி, அது என்னம்மா அது? ஆம்பளைங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ற, ஏன் சொன்ன? நான் அப்படி பொதுவாலாம் சொல்லலையே. நீங்க வரதுக்கு முன்னாடி அத்தை என்ன கதை சொல்லிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு. எந்த கதையா இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லிருக்க கூடாதுல்லம்மா. ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் பொம்பளைங்களுக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, விடுங்களேன் தம்பி. ஐயோ, அப்படிலாம் விட முடியாதுங்க. சில விஷயங்களை உடனே கிளியர் பண்ணிடணும். சரிங்க, இப்ப நீங்க சொல்லுங்க, உலகத்திலேயே சின்ன நாடு எது? எனக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியுமானுதான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். ஆம்பளைங்க யாருமே பதில் சொல்லக்கூடாது. சொல்லுங்க. இது என்னப்பா கேள்வி? அதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒண்ணும் பண்ண போறது இல்லதான். ஆனா ஆம்பளைங்களுக்கு எதுவுமே தெரியாது, பொம்பளைங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு மதி சொல்லுச்சுல்ல, அதனாலதான் கேக்குறேன்.